வணக்கம். அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகு சாதம். நம்மளுடைய கோவில்ல நம்ம எப்படி தயார் பண்றோங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். வழக்கம் போல நான் எப்பொழுதுமே சாப்பாடு செய்யறதுல கரெக்டா ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி ஊற்றி உலை போட்டேன். அரிசியும் பச்சரிசியும் ஊற வச்சாச்சு. அதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான அளவுக்கு, ஏன்னா போன வாட்டி லென்த் வீடியோவாக போணுச்சு, அது எல்லாமே கட் பண்ணுறது. அதனால நான் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே கட் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் தக்காளி. அதிகபட்சம் யாரும் தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்ப்பேன். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா 3 பீஸ் முழு பீஸாகவும், பாக்கி ஒரு பீஸா துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப காரமா இருக்கும். அடுப்பை போட்டாச்சு. அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்னா, எண்ணெய் சேர்த்துப்போம். அதுல நான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேவைக்கு ஏற்றபடி நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துப்போம். அதுல தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிப்போம். ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி அதுல சேர்த்துப்போம். நான் முந்திரி பருப்பு நெய்யில வறுத்துட்டு மேல போடுவேன். நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொருள்களையும் சேர்த்து அதிலே போட்டுருவோம். நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கி நமக்கு தேவையான கலவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சாதம் இருக்கிறது இன்னும் தண்ணி கொதிக்கலை, கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அரிசி பச்சரிசி ஊற வச்சிருக்கேன்னு கழுவிட்டு ஊற வச்சிருக்க அரிசியை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். அரிசி இப்போ ஃபுல்லுமே போட்டாச்சு. நம்ம ஒரு கிண்டி விட்டுப்போம். சரிங்க, இப்போ நம்ம மூடிச்சிடலாம். நல்லா சாதம் கொதிச்சு வருதுங்க. இந்த கொதிச்சு வர நேரத்தில் நம்ம கிண்டி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அடி பிடிச்சிடும். நம்ம சோறை வடித்து செய்ய மாட்டோங்க. நம்ம சாதத்தை பொங்கி தான் செய்வோம். அதனால வழக்கம் போல ஒரு பிடி சாதத்துக்கு ஒரு பிடி உப்புங்க நம்ம சாதத்திலே போட்டுருவோம். கொஞ்சம் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குமா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லபடியாக வெந்துடும். ஆல்ரெடி நான் அதில் கொஞ்சம் உப்பு போடும்போதே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். எதுக்காகனா அந்த காரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம உடைக்காத தான் போடுறோமா, அதனால பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். சரிங்களா, தேவைப்பட்டா நீங்க போட்டுங்க, இல்லைன்னா போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கலவை, அந்த நெய் எண்ணெய் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த பொங்கலோடைய சேர்த்துற போறோம். இப்போ ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகும்போது, ரைஸோட குக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுக்கும் நமக்கு. பொதுவாக நம்ம சாமிக்கு செய்கிறத பக்தியோடையும் தூய்மையான மனசோடையும் நம்ம செய்கிறப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ருசியே கொஞ்சம் தனித்துவமான ருசி தான். எப்பொழுதுமே நம்ம உள்ளன்போடு நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கும்போது மனமாற அந்த தெய்வம் ஏற்றுக்கும்.
எப்பொழுதுமே நான் மட்டும் இல்லை, யார் சாமிக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலும் உள்ளன்போடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கான ருசியே ஒரு அலாதியான ருசியாக இருக்குங்க. அதனால் வீட்டில் செய்யக்கூடியவங்களும் சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் குளிச்சுட்டு முடிவிட்டு தெய்வத்துக்கு செய்யும்போது மட்டும் பச்சரிசியில் மட்டுமே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆனோடனே நான் வாளியில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா?